இந்த லேடி சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஒரு தடவை கூட பே பண்ணதே இல்ல. அப்படித்தான் இப்பயுமே சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கப்புல சாசு பிடிச்சு அதை யாரும் பார்க்காத போது கீழே ஊத்திட்டு இவளே அதுல காலை வச்சு வழுக்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல் மேலே அந்த பள்ளியை போட்டுட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம ஏமாத்தினதோட மட்டும் இல்லாம விழுந்ததுல என்னோட கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து மெடிக்கல் செலவுக்குன்னு சொல்லி பணத்தையும் வாங்கிட்டு வந்துடுறா. பார்த்தா இவளோட கார்ல இப்படி மத்தவங்களை ஏமாத்துறதுக்குன்னே சொல்லி நிறைய பொருட்களை வச்சிருக்கா. அப்படித்தான் ஒரு நாள் ஒருத்தர் ஒரு பெரிய டிவி ஒன்னு வாங்கிட்டு போறத பாக்குறா. இப்ப அவருமே அந்த டிவியை காரோட பேக் சைடுல வச்சுட்டு இப்ப காரை ரிவர்ஸ்ல எடுக்கலாமேன்னு பார்த்தா உள்ள அந்த டிவி இருக்கிறதுனால பேக் சைடுல என்ன இருக்குதுன்னு சொல்லி சரியா மிரர்ல தெரிய மாட்டேங்குது. இவருமே பொறுமையா அந்த காரை ரிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருந்து திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வருது. என்னதுன்னு பின்னாடி போய் பார்த்தா இந்த லேடி தான் தரையில படுத்துக்கிட்டு என்ன நீ இடிச்சதுனால என்னோட கால் உடைஞ்சு போச்சு, என்னோட மெடிக்கல் செலவுக்கு நிறைய செலவாகும்னு தோணுதுன்னு சொல்லி பயங்கரமா கத்த இவருமே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த லேடி கேட்ட பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த லேடி ஒரு வயசான பணக்கார பாட்டி வரதை பார்த்துட்டு இவங்க கிட்டயும் அதே போல பண்ணி பணத்தை வாங்கலாமேன்னு பிளான் பண்றா. அதுக்காக இவளுமே அந்த பாட்டியோட காருக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு இருக்க. அப்போ உண்மையாவே வேற ஒரு கார் வந்து இவன் மேல மோதிட்டு அங்க இருந்து வேகமா போயிட கடைசியில இவளோட கால் உண்மையாவே உடைஞ்சு போயிடுது.